நடந்து செல்லும்போது சாலையில் பணம் கிடைத்தால் என்ன அர்த்தம்? அதை எடுக்கலாமா? வேண்டாமா? அந்த பணத்தை என்ன செய்யறது? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய வழியில் ரூபாய் நோட்டுகள் இல்லைன்னா சில்லறை சாலையில் பார்த்தது இருக்குது. அப்படி அதை பார்க்கும்போது பலரோட மனசில் குழப்பம் வீழும். அதை எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படி எடுத்தால் இந்த பணத்தை என்ன செய்யறது? அப்படின்னு பலவிதமாக சிந்திப்பாங்க. சில பேர் அதை எடுத்து தங்களோடையே வச்சுருப்பாங்க. சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுத்துடுவாங்க. இல்லைன்னா கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்துடுவாங்க. ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. சாலையில் பணம் எடுப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு அதை குறித்து இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சாலையில் யாரோ ஒருவர் தவறவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் செல்லும் வழியில் பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது. ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? சாலையில் விழுந்த பணத்தை, குறிப்பாக நாணயங்களை எடுப்பது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுது. சாலையில் ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதாக வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது மகாலய பட்ச நடக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் சாலையில் காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களோட நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமங்க. அதே மாதிரி நீங்கள் சாலையில் போகக்கூடிய நேரத்தில் கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்கள் கண்ணில் பட்டால் உங்கள் வேலையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. நீங்கள் விரைவில் ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இந்த வேலை உங்களுக்கு வெற்றியையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு தருங்க. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் சாலையில் பணம், ரூபாய் நோட்டுகள் இல்லைன்னா நாணயங்கள் பார்த்தீங்கன்னா இறையருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கத்தையாக இல்லைன்னா பர்ஸ் நிறைய பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்து கிடைக்கும்னு அர்த்தம். ஆனால் அதாவது தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உரியவர்கிட்ட கொடுத்துடுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் தேடி தருங்க. அதே மாதிரி திடீர்னு கீழே விழுந்த பணம் கிடைத்தா அது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதோடு நீங்கள் சில நிதி சிக்கலான போராடி கொண்டிருந்தீங்கன்னா திடீர்னு எங்காவது பணத்தை பார்த்தாங்க அது நல்ல காலம் வரப்போகுதுன்னு குறிக்குது. ஆனால் வழியில் பணத்தை பார்க்கறது ஒரு நல்ல சகுனம்னாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாமல் வைத்திருக்கிறது நல்லது. சாலையில் நம் கண்ணில் படக்கூடிய சில்லறைகளோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்தம் இல்லாதவை. அவற்றை உரியவர்கிட்ட கொண்டு சேர்ப்பது நல்ல விஷயம். அது அதிர்ஷ்டம் அப்படின்னு வைத்துக்கொள்வது நல்லது கிடையாது. அதுவே அந்த தொகை சிறிய தொகையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் அதிகமான பெரிய தொகையாக இருந்தால் அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க. அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம். அப்படி செய்வதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி.